மனிதர்களுக்கு தேவதைகள் மீது மிகவும் அன்பு இருக்கிறது. எவ்வளவு அவர்களிடம் அன்பு செலுத்துகின்றனர், பிரசாதம் படைக்கின்றனர். ஏனென்றால் தேவதைகள் தூய்மையானவர்கள் என மனிதர்களுக்கு தெரியும். அந்த மகிமைக்குரிய தேவதைகள் நீங்கள்தானே. அந்த மகிமையை உயிரோட்டமாக நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் தூய்மையாக வேண்டும். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இது மிகவும் மோசமான உலகம். இந்த உலக மயக்கத்திலிருந்து விடுபடுவதால் உங்களுக்கு நன்மை தானே கிடைக்கும். எங்காவது சாந்தி, மகிழ்ச்சி இருக்கிறதா என்ன? எங்கு பார்த்தாலும் துக்கம் மட்டுமே இருக்கிறது. குழந்தை பெற்றவர்களுக்கு இந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்ற கவலை. குழந்தை இல்லாதவர்களுக்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற கவலை. செல்வந்தர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு செல்வம் இல்லை. நிம்மதியாக உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதில்லை. திருமணமானவர்களுக்கு நிம்மதி இருப்பதில்லை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. ஏனென்றால் இது துக்கதாமம் அல்லவா? நீங்கள் அறியாத தேவதை யாரும் இல்லை. உண்மை மற்றும் பொய்யின் பகுத்தறிவு உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு அனைத்து தேவதைகள் பற்றிய முழு வரலாறும் தெரியும் அல்லவா? உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. உண்மையான கண்டம் இருந்தது. இப்போது பொய்யாகி இருக்கிறது. இது யாருக்கும் தெரியவில்லை. உண்மையான கண்டத்தை யார் எப்போது ஸ்தாபனை செய்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இதுவே அறியாமையின் இருட்டான இரவாகும். தந்தை வந்து வெளிச்சம் தருகிறார். உங்களுடைய வழியை பற்றி உங்களுக்குத்தான் தெரியும் என பாடுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் ஒருவரே. ஒரு கதை கூட இருக்கிறது அல்லவா? இந்திர சபையில் ஒரு தேவதை யாரையோ மறைத்து அழைத்து சென்றது. இந்திரனுக்கு தெரிந்ததும் அவர்களுக்கு கல்லாகுக என்ற சாபம் கிடைத்தது. இங்கே சாபம் போன்ற விஷயம் எதுவும் இல்லை. இந்திரன் என்றால் வர்ண பகவான், மழை பொழிபவர் என்ற அர்த்தம். இங்கேயோ ஞான மழை பொழிகிறது. தூய்மையற்றோர் யாரும் இந்த புனிதமான இடத்தில் வர முடியாது. ஒரு நாள் இதுவும் நடக்கும். அரங்கம் மிகவும் பெரியதாக மாறும். இதுவே புனிதத்திலும் புனிதமான ஸ்தலமாகும். நீங்களும் புனிதமாகிறீர்கள்.